கிருஷ்ண பிரசாத் சாரதா வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே மீரா வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு கூப்பிட, இல்லை எனக்கு பசிக்கலைன்னு சொல்கிறாரு. ஏன் பசிக்கலைன்னா நீ ஒரு வேளை அந்த வீட்டுக்கு போனியோ அப்படின்னு கேட்க, இல்லை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போனால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களே, அப்போ ஏன் உங்களுக்கு பசிக்கலை? இல்லை பொய் சொல்கிறீங்க, அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு நச்சரிக்க, அம்மா தாயே உனக்கு நான் இப்போ சாப்பிட்ணும் அப்படி தானே, வந்து போடு அப்படின்னு ரொம்ப கோவமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் செர்ரி வரார். என்னை விட்டுட்டே நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க, இல்லைடா நீ இந்து வீட்டில் சாப்பிடுவேன்னு நினச்சேன்டா, நான் என்ன அந்த வீட்டுக்கு விருந்தாளியாவா போனேன், இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வரலாம் தான் போனேன். வரதட்சணை பிரச்சனையினால அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. அவளை தேடி கண்டுபிடிச்சி வீட்டில் சொல்லி ஒரு வாரம் டைம் கேட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே கேபி என்னடா ஒரு வாரம் அப்படின்னு கேட்க, ஆமாம் நம்ம கொடுக்க வேண்டிய வரதட்சணை கொடுக்கல, அதனால் ஒரு வாரம் டைம் கேட்டு அதுக்குள்ளே கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போதே கேபி மீராவை பார்த்து, மீரா இதெல்லாம் உன்னால தான் வந்தது. அன்னைக்கு வந்தவங்க கிட்ட உங்கள் அண்ணி தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே தெரியாது. உன் அண்ணி அபூர்வா கிட்ட பேசி அந்த வரதட்சணை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, என்ன கேபி சாப்பிடும்போது அமைதியாக சாப்பிட்ணுன்னு தெரியாதா, எதுக்கு இந்த மாதிரி கத்தி பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே மீரா அழுதுகிட்டே போகிறா. என்னாச்சு மீரா அப்படின்னு கேட்க, அண்ணி இந்த மாதிரி இந்துக்கு வரதட்சணை கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை இன்னும் கொடுக்காதனால அவளுக்கு ரொம்ப பிரச்சனை வந்திருக்கு அண்ணி அப்படின்னு சொல்ல, வரதட்சணையா? கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 பொய் சொல்லும் மீரா, அதையெல்லாம் நம்ம செஞ்சிட முடியுமா? கல்யாணம் தானே ஆயிடுச்சு, இனிமே இந்து தான் அதை சமாளிக்கணும். இந்த காலத்துலலாம் பொண்ணுங்க எவ்வளோ உஷாராக இருக்காங்க தெரியுமா? வரதட்சணை கேட்ட மாமனார் மாமியாரை வீட்டை விட்டு துரத்திட்டு நிம்மதியாக வாடுறாங்க. அந்த திறமை கூட இந்த இந்து கிட்ட இல்லை. என்னதான் பொண்ணை பெற்று வச்சிருக்கீங்களோ தெரியல அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்த கேபி, அபூர்வா நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்கள் தானே நிறைவேற்றி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்கள் பொண்ணுக்கு வந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்க, கோவம் வந்த அபூர்வா, என்ன கேபி வாய்ஸை ரைஸ் பண்ணுற, என் பொண்ணு உன் பொண்ணு ஒன்றா? என் பொண்ணு ராஜ வாழ்க்கை வாழறா, நீங்கள் அப்படியா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு எங்களை அண்டி தான் நீங்கள் வாழ வேண்டியதாக இருக்குது. உடனே சரி அத்தை, நான் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன், ஒரு வாரத்துக்குள்ளே வரதட்சணை பைசா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீ சம்பாரிச்சு நீ வரதட்சணையை கொடுறா, ஏன் என் தலையில் எடுத்துகிட்டு வந்து போடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறாங்க. உடனே மீரா அழ ஆரம்பிச்சிடறா. பாரு மீரா, இப்போயாவது உன் அண்ணியோட சுயரூபம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கேபி சொல்கிறா. இவங்க கம்பெனிக்காக நீ எவ்வளோ உழைச்சிருப்படா, அப்படி உழைச்சிருந்தும் உன்னை இப்படி கேவலமாக இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் பாருடான்னு வேதனையோட அழுதுகிட்டு அங்கே இருக்க முடியாமல் போயிடுறாங்க கேபியோட அம்மா. அவசரமாக ஆஃபீஸ்க்கு வந்த பூமி லேப்டாப்பை ஓப்பன் பண்ண முடியாமல் ரொம்ப திணறா. ஆஃபீஸ் பாய் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. ககன் அவசரமா இந்த செர்ரிய பாதி வழியில் இறக்கி விட்டுட்டு ஆஃபீஸ் வராரு. வந்த உடனே பூமியை கூப்பிடுறா அப்படின்னு சொல்ல ஆஃபீஸ் பாய் சொல்றாரு. பூமி ரொம்ப பயந்துக்கிட்டே வரா. ரூம்ல என்ட்ரி ஆன உடனே ரொம்ப கம்பீரமா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, உங்கள் ஆசைக்காக நான் தத்தெடுக்கிற ஃபங்க்ஷனை நானே நிறுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முறைக்கிறாரு. என்னது? இல்லை என் வேலையை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக நான் அப்படி செஞ்சேன் சார் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ்ஸோட ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எங்கிட்ட இல்லை, நான் எங்கே போவேன் அப்படின்னு பூமி சொல்ல, உங்ககிட்ட இல்லைன்னு தெரியும், அதுக்காக தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பூமி, ஐயோ எனக்காக ஷாப்பிங் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சந்தோஷமாக கேட்க, ஷாப்பிங் எல்லாம் போல, உனக்கு தேவையான ட்ரெஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல போய் எடுத்துட்டு பார்க்குறா. ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போடணுமா, சீக்கிரம் போ மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்ல எடுத்துட்டு போறா. நடக்க முடியாத அளவுக்கு நடந்துட்டு வரா, ஹை ஹீல்ஸை போட்டுக்கிட்டு. இவ தத்தக்கா புத்தக்கா நடந்து வரதை பார்த்துக்கிட்டே இருக்காரு ககன். உள்ள வந்த உடனே விழ போனவளை பிடிச்சிடுறாரு. உனக்கு பழக்கம் இல்லைல்ல, அதனால தான் இப்படி ஆகுது, நீ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. பூமி ட்ரை பண்றா, திருப்பி விடுற மாதிரி வருது, திருப்பி வந்து ககன் பிடிச்சிடுறாரு. சரி ஓகே என் கையை பிடிச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு. கையை பிடிச்சிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. திடீர்னு ககனுக்கு, நாம என்ன இவளுக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறோமேனு சுயநினைவுக்கு வந்து திடீர்னு விட்டுடுறாரு. கையை டபக்குன்னு வீந்துடுறா. என்னங்க இப்படி கை விட்டுட்டீங்க அப்படின்னு பூமி கேட்க, இதான் எப்போவோ கை விட்டுட்டியே அப்படின்னு ககன் சொல்ல சுருக்கும்னுது இந்த பூமிக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ப்ளீஸ் எழுப்பி விடுங்க அப்படின்னு கேட்க, திரும்பவும் கைவிட மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்க, இந்த முறை நான் கைவிட மாட்டேன்னு சொல்ல, கையை கொடுக்க போனவர் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவெல்லாம் கைவிட மாட்டேன்னு சொல்ல, ஓ அப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா கைவிட்டுருவேன் அப்படின்னு கேட்க, இல்லை உங்கள் கையை பிடிச்சே நடந்தா
பப்ளிக்கில் பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சமாளிக்கிறா. கையை பிடிச்சிக்கிட்டே சுற்றி சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் பூமியோட காலை பார்க்குறாரு. பார்த்துட்ட உடனே அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த குஷியில் இந்த விஜயும் ஜோதிகாவும் சண்டை போட்டுக்கிற மாதிரி, நீ பார்த்த, நான் பார்க்கல, நான் எதை பார்த்தேன்னு நீ சொல்லுன்னு ககன் கேட்க, நீ பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும்னு ரெண்டும் சண்டை போட்டுக்குதுங்க. நக்ஷத்ரா டிவியில் பாட்டு சீனுங்களை பார்த்து உடனே அவங்க அம்மா கிட்ட என்னோட கல்யாணத்தை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, வேணாடி மறந்துரு அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதெல்லாம் முடியாது. இப்போ நான் பண்ண போகிற பிளான் என்ன தெரியுமா? மாமாவும் நானும் எங்கேயாவது ரெசார்ட்டுக்கு போகிறோம். போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்பா கூட ஒன்றும் சொல்ல முடியாது தெரியுமா அப்படின்னு அவள் சந்தோஷமாக சொல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு நீ நினச்சிப்பார் அபூர்வான்னு சித்தி சொல்ல, அபூர்வாவும் இந்த சரச்சந்திராவும் 2 பேரும் ககன் கிட்ட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. என் பொண்ணு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த தப்பெல்லாம் நடந்துச்சுன்னா யார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு கெஞ்சுற அந்த சீனெல்லாம் நினச்சி பார்க்க, சீச்சி வேணாடின்னு கெஞ்சுறாங்க. திரும்ப முடியவே முடியாது அப்படின்றா. சரி ஓகே ஓகே, நான் எப்படியாவது அவன் காலில் விழுந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்படியெல்லாம் ஒரு ஐடியா பண்ணி அவனை கூட்டிகிட்டு போயிடாதறின்னு கெஞ்சுறாங்க. வா மம்மி, இப்போ ஆஃபீஸில் தான் மாமா இருப்பாரு, நம்ம போய் பேசலான்னு கூப்பிட, இல்லடி நல்ல நாள் பார்த்துட்டு போகலான்னு அபூர்வா சமாளிக்க, அத்தைக்கிட்ட பேசும்போது நல்ல நாளை பார்த்து பேசணும், வா மம்மின்னு கூப்பிட்றா. உடனே அபூர்வாவும் வாங்க சித்தி அப்படின்னு சித்தியை கூப்பிட, இல்லைம்மா நான் வரல, அங்கே போனாலும் அவன் சீன்னு ஒரு வார்த்தை சொல்வான், அது நீங்களே கேட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அபூர்வாவும் நக்ஷத்ராவும் ககனை பார்க்கறதுக்கு போயிட்டுருக்காங்க. ககன் வந்து மீட்டிங்காக போகிறாரு. உள்ளே என்ட்ரி ஆனவுடனே வெல்கம் பண்ணுறாங்க. அது வெல்கம் பண்ணுறதுல ஒருத்தர் வந்து இவங்க யாரும் கூட இருக்கிறவங்க ஃபியான்சியா அப்படின்னு கேட்க, இல்லை என்னோட பிஏன்னு சொல்கிறாரு. பூமிக்கு அவர் இங்கிலீஷில் கேட்டதுனால புரியாமல் ககன் கிட்ட அவர் என்னை பற்றி என்ன கேட்டார் அப்படின்னு கேட்க, நீ என் பொண்டாட்டியான்னு கேட்டார், அதுக்கு நான் பிஏன்னு சொன்னேன்னு சொல்கிறாரு. அது மட்டுமா சொன்னார் அப்படின்னு பூமி கேட்க, நீ அழகாக இருக்கேன்னு கூட சொன்னார், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவர் ப்ரெசன்டேஷன் பண்ண ஒவ்வொன்றா கேட்க எடுத்து கொடுக்குறா. மீட்டிங்கில் ஒருத்தர் உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. பூமின்னு சொல்கிறா. பேர் மட்டும் இல்லை, ஆள் கூட சூப்பராக தான் இருக்க அப்படின்னு சொல்ல பூமிக்கோ சந்தோஷம், ககனுக்கோ கோவம். இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.